இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வெற்றிப்பட்டி சுவாமிகள் நிறைய அரைப்பாடல்கள் பாடியிருக்கார் அப்படின்னு பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும், ஆழமான பொருள் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருப்புகள் போல இருக்கும். அதாவது எல்லா பாடல்களும் திருப்புகள் மாதிரி இல்லை. பண்ண விருத்தம் அப்படின்ற பகுதி திருப்புகள் படிக்கிற மாதிரியே ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதில் ஒரு பாடல் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ரொம்ப அந்த சந்தம், அந்த நடை சொற்கட்டு ரொம்ப நல்லா இருக்கும். தனத்த தந்தன தன 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 தனத்த தந்தன தன 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 தனத்த தந்தன தன 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 தனதான திடத்து நின்றிடு புறமகள் குரலிசைத்து இணைப்பு நந்தனை மயிலோடு குயில்களும் திகைத்து நின்றது நமதுரை இதுவென முறை கூற. திடத்து நின்றிடு புறமகள் குரலிசை திணைப்பு நந்தனில் மயிலோடு குயில்களும் திகைத்து நின்றது நமதுரவிதுவென முறை கூற. திருக்குழந்தையின் அருகில் வர வர சிறப்புடன் பணி தலைகளும் அசைவுற திருக்கரம் கவன் எரிகிற சுழலோடு குழலாட. உடுக்கை வென்றிடும் இடை துவள எரிகள் ஓலி கிளம்பவும் உணவுகொள் பறவைகள் உரத்தெழும்பிய அவரவர் கிளையோடு மறைவாக. ஒருத்தரின்றிய பரணதனில் உலவி உரைத்த பண்களும் அதிவதனமும் இவள் உருக்கமும் திருவிரை துளமெனமையில் குயிலோடு. நடுக்கம் வந்திரு கிளைகளும் வழி செல்லும் நடக்க இன்புற ரகசியம் அறியும் நாரத பிரபுவும் சரவண பவனோடு இள மயலாகி. நரை கிளம்பிய வயதோடு புனமதில் நடிக்கும் வஞ்சியின் அருகிவர் பசியன நகைக்க உண்டிடும் அதுவோடு விரவிய திணை மாவை. கொடுத்த பைங்கிளி கரமதில் வளையல்கள் கொடுக்கவும் பல தினசுகளுடன் வரு குகப்பிரபுவும் பல வடிவுடன் உரை செய்து முடியாமல். குறித்த தந்தி முகவனடி தொழுதிட குலத்திலும் சிறு துணைவன் என உருகி புலப்பெண் மங்கள முடிவு செய்தருளிய பெருமானே. குறித்த தந்தி முகவனடி தொழுதிட குலத்திலும் சிறு துணைவன் என உருகி புறப்பெண் மங்கள முடிவு செய்தருளிய பெருமானே. அந்த எனக்கு இதை இசையோடு பாடக்கூடிய ஆற்றல் இல்லையே தவிர இசையோடு பாடக்கூடியவர்கள் பாடினால் இதுக்கு அந்த திருப்புகழ் கேட்குற ஒரு மனசை நல்லா அந்த அதே பாட்டு திருப்புகழையே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் உருவாகும். இந்த பாடலோட பொருளும் அப்படியே நம்ம இந்த பதிவில் சொல்லிடலாம். இவர் எப்படி, அதாவது எல்லா இடங்கள்லையும் தத்துவமாக அப்படியே விதை தூர மாதிரி அங்கங்கே தத்துவங்களை கொட்டி வச்சிருக்கிற, சைவ சித்தாந்த கருத்துக்களை கொட்டி வச்சிருக்கிற, உபதேசங்களை கொட்டி வச்சிருக்கிற சுவாமிகள் இந்த பாடலை முருகன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப அழகாக, ரொம்ப நயமாக, ரொம்ப நளினமாக இந்த பாடலை கொடுத்துருக்காரு. அழகு சொட்டுதுன்னே சொல்லலாம். ஒரு சொல் காவியம் மாதிரி இருக்குது, நல்லா இருந்தது. அதனால் இந்த பாடலையும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இந்த பாடலை சொல்கிறேன். இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வள்ளியை மனம் புரிந்த முறை. முருகன் வள்ளியை எப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் திணைப்புணத்தில் இருந்தால் முருகன் போனார், என்னென்னவோ ஜாலவித்தை பண்ணார்.
முதல்ல அவ மயங்கலை வள்ளி, அதுக்கப்புறம் விநாயக பெருமானை உதவிக்கு கூப்பிடுவார், வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனால் அதை எவ்வளவு நளினம் காமிச்சிருக்காரு அப்படின்றது தான் இந்த பாடலில் உள்ள சிறப்பு. இப்போது குறமகளாக அதே கதை தான். அதுதான் திடமான மனசோட முருகனையே அடையணும் அந்த ஒரே எண்ணத்தோட வள்ளி அந்த நம்பியோட வீட்டில், காட்டரசனோட வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி வந்து ஆட்கொள்றது இறைவனோட கருணை, அருட்கருணை. இப்போ வள்ளிக்கு அந்த பக்குவம் கிட்டக்க வந்து இருக்கு. அதனால முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, தன்னையே கணவனாக வரிச்சு வணங்கக்கூடிய அந்த வள்ளியை திருமணம் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை மனசில் வந்தது. சரி, அந்த ஆன்மா பக்குவப்பட்டுடுது, போய் இறையர்களோட சேர்க்கணும் அப்படின்னு. இப்போ ஆண்டாள் அரங்கனையே மணாளனாக எண்ணி வாழ்ந்து வந்தாங்க. தன்னோட தந்தையார்ட்ட கதை கேட்டு கேட்டு நிறைய அந்த சிந்தையில் அவங்க அப்படியே வரிச்சிட்டாங்க. அந்த அரங்கனை தன்னுடைய மணாளனாக வரித்தாங்க. வேறு எது மேலேயும் அவங்க சிந்தை இல்லவே இல்லை. குழந்தை பருவத்திலேருந்து அதே அரங்கன் மேலேயே ஒரு அன்பாக இருந்தாங்க. அதே மாதிரி நடந்து போச்சு. இப்போ வள்ளியும் அப்படி வளர்ந்துட்டு இருந்தவர். இப்போ அங்கே ஒரு நம்பியோட பொண்ணாக இருக்கிற வள்ளியை முருகன் கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறார். அந்த சூழ்நிலை கொஞ்சம் முன்னாடியே கல்யாணம் அப்படின்னாக்கா கொஞ்சம் களை கட்டி சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இப்போது அவள் பருவ மங்கை, நல்ல அதாவது திருமண பருவத்தில் இருக்கிற மங்கை, அழகுக்கு சொல்லவே வேண்டாம். அவள் காட்டரசனோட பொண்ணு, தைரியத்துக்கு வீரத்துக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்னா காட்டில் வாழக்கூடியவங்க அத்தனை மிருகங்களோட வாழறாங்கன்னா அந்த தைரியம் வீரம் அதெல்லாம் இயற்கையாக அமைஞ்சிடும் இல்லையா. அதனால் அவளுக்கு அன்பு. ஏன்னா அவங்க பல பேரை காக்கக்கூடிய ஒரு அரசன் மகளாக, தலைவனோட மகளாக இருக்கிறதுனால அந்த அன்பு இருக்கும். முருகனையே விரும்பி இருக்கிறதுனால கட்டாயமாக அன்பும் பக்தியும் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெண் அழகாக இருக்கிறது என்ன சந்தேகம்? உள்ள பரம்பொருள் குடியிருக்கார், அப்போ கட்டாயமாக அழகாக தானே இருப்பா. இப்போது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் கூட வேண்டிய நேரம் வந்தது. அப்பா என்ன சொல்கிறாரு, நம்ம வீட்டில் கொஞ்சம் தினக்கதிரெலாம் நல்லா முத்தி போயிருக்கு, பறவைகள்லாம் சும்மா இருக்க மாட்டேங்குது, ஓயாமல் அந்த கதிரெல்லாம் கிண்டிட்டு போயிடுது, அறுவடை நேரத்தில் பலன் நமக்கு கிடைக்காம இந்த பறவைகள்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுது, கொஞ்சம் நமக்கு சாப்பாட்டுக்கு வேணும் இல்லையா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்தா அது நல்ல விஷயம், ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு வேணும் இல்லையா. அவரை நம்பி அந்த மக்கள், அவரை நம்பி இருக்கிற அந்த காட்டு வாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் அவர் செய்யணும், சேமிக்கணும். அதனால் என்ன சொல்கிறாரு, வள்ளி கொஞ்சம் போய் தென்னை பொண்ணத்தில் நீ பறவைகளை ஓட்டுறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் இது சந்தோஷமாக பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தோழியரோட போகிறா. திணைப்பொண்ணத்துக்கு காவல் இருக்கா. இது கதையாக தெரியும், திரைப்படமாகவும் வந்திருக்கு. கந்தன் கருணை அப்படின்ற படத்தில் இதெல்லாம் ரொம்ப அழகாக கொஞ்சம் கூட்டி குறைச்சி அழகுபடுத்தி காமிப்பாங்க. இப்போது கிராமத்தில் உண்டிவில்னு ஒன்று சொல்லுவாங்க. பசங்கள்லாம் அணில் அடிப்பாங்க, ஏதானும் அணில் ஓணம் போன்ற அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஜந்துக்களை அடிக்கணும், இல்லை ஒரு மாங்காயை விழ வைக்கணும். அப்போல்லாம் உண்டிவில்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் போல வி ஷேப்பில் ஒரு கட்டை, மரக்கட்டை இருக்கும். அதில் அந்த வி ஷேப்பில் இருக்கிற 2 நுனியும் ஒரு ரப்பரால் வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த ரப்பர்னுடைய நடுவில் அது இழுத்தா கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி லேசாக கொஞ்சம் இழுத்து வரும். அந்த நடுவில் அந்த கல்லை வச்சுட்டு இழுத்து விடுவாங்க. அது கரெக்டாக அந்த குறி பார்த்து பார்த்து பழக்கம் இருக்கிற பசங்களுக்கு கரெக்டாக அடிப்பாங்க. இது உண்டிவில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த திணைப்புணத்தில் காவல் இருக்கணும். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உண்டிவில் மாதிரி அமைப்புள்ள
அந்த பொருளை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கல்லை அதில் வைப்பாங்க. வச்சு இழுத்து விட்டால் ஷ்ன்னு ஒரு சவுண்டோடு அந்த கல் போய் விழும். 1000 காக்கா உட்காந்தாலும் ஒரு கல் போதும் பறக்கிறதுக்கு, இல்லையா? அது பறவைகளோட இயல்பு. தனக்கு ஒரு தொந்தரவு வருதுன்னு தெரிஞ்சால் எல்லாம் கூட்டமாக பறக்கும். ஒன்று பறந்துட்டு பாக்கி எல்லா பறவையும் அங்கே உட்காராது. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை அப்படி. அது மாதிரி இவங்க இப்போ ரெடியாக போயிட்டாங்க. அங்கே பறன்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. தரையோடு இருந்தால் விளைச்சலும் அந்த திணைக்கதிரும் இவங்களும் உயரம் வித்தியாசம் தெரியாது. எங்கே என்ன இருக்குது, பறவைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தெரியாது. அதனால் அந்த விளைச்சலுக்கும் கொஞ்சம் உயரத்தில் 4 பக்கம் குச்சி போட்டு மேலே குச்சிகள்லாம் போட்டு பரண் கட்டி இருப்பாங்க. அது அந்த தற்காலிகமாக அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு காவலுக்கு அந்த பரண் கட்டியிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தா வயல் முழுசும் தெரியும். அதுக்காக அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பள்ளியும் போய் மேலே ஏறி நின்றுட்டாங்க. இப்போ அது ஒவ்வொரு விஷயத்துலையும் விளையாட்டில் அது பூ கொய்யது மாணிக்க வாசகர் பிறந்ததே ரொம்ப அருமையாக காமிப்பார். கோத்துண்டியை பாடுவார், பூவல்லி குய்யாமோன்னுவார், சுண்ணம் இடிக்கிறத பாடுவார். அந்த கிராமிய பழக்க வழக்கங்கள் அத்தனையும் அதில் நிறைய பாடல்கள். அதை தலைப்பு பாடுறது இறைவனை பாடுறாரு. அந்த தலைப்பு கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு போல் ஒவ்வொரு செயலுக்கும் பாட்டு பாடிக்கிட்டே அதை செய்வாங்க. இது நம்முடைய முன்னோர்களோட பழக்கம். எதையுமே ஒரு அழகாக சந்தோஷமாக இசையோடு செய்கிறப்போ ஆடிப்பாடி வேலை செய்தால் அழகு இருக்காது. அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது, அலுப்பு இருக்காது. சாரி, ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அதுபோல் நடவு நடுறது, களை எடுக்கிறது, அறுவடை பண்ணுறது, இது மாதிரி பல வேலைகள் செய்கிறப்போ சுண்ணம் இடிக்கிறது, இது எல்லா வேலைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அந்தந்த ஒலிக்கேற்ப மெட்டு அமைச்சி இருக்கும். தாலாட்டு பாட்டு, துக்கமான வீடுகளில் ஒருத்தருடைய பிரிவால் அழுகிறதுக்கு பாட்டு, அவங்க போன பிறகு அந்த பிரிவை நினச்சி அழுகிறதுக்கு முதற்கொண்டு அதுக்கும் பெண்கள் காய் வச்சு விளையாடுவாங்க, அதுக்கெல்லாம் விளையாட்டுக்கு பாட்டு. அது போல் நிறைய கிராமிய பாடல்கள் நிறைஞ்சி இருந்த இடம். இப்போ வள்ளி காட்டுப்பெண் அழகாக பாடிட்டு அழகாக அந்த பரங்கில் இருந்துட்டு காவல் காத்துட்ருக்கா. அங்கே அண்ணங்க மயில்கள்லாம் நிறைய இருக்கலாம். இங்கே இருக்கிற வயல் பக்கம் மயில்கள் இருக்குது. அந்த மயிலெலாம் வள்ளியை பார்க்குதான். பார்த்துட்டு இது என்ன, இவளுக்கும் தோகை இருக்குது, எனக்கும் தோகை இருக்குது, இவன் நடக்கிறத பார்த்தா நான் நடக்கிற மாதிரியே இருக்கே, ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி மயில்லாம் என்ன சொல்லுதான், இவன் என்னோட இனத்தை சேர்ந்த பொண்ணு போல இருக்கு அப்படின்னு சொல்லுதான். அங்கே சில அன்னங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்ததா பக்கத்தில். அவங்கெல்லாம் அந்த அன்னமெல்லாம் வள்ளியை பார்த்துதான், அடடா இவளோட நடை அழகு பார்த்தா நானே இவகிட்ட கற்றுக்கணும் போல இருக்கே, ரொம்ப அழகாக நடக்கிறாளே, இந்த பொண்ணு நடையோட சாயலை பார்த்தா நம்ம இனத்தை சேர்ந்தவதான் அப்படின்னு அன்னங்கள்லாம் சொல்லுதான். அப்புறம் அந்த அந்த ஆலோலம் ஆலோலம்னு பாடிட்டு நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த பறவைகள்லாம் போட்டி போட்டு சொல்லுது, மயில் என்னோட இனம் பாய்வ அப்படின்னு. அன்னம்லாம் இல்லை இல்லை என்னோட இனம் அப்படின்னு சொல்லுது. அங்கே குயில்கள்லாம் சிலது இருக்குது, கொஞ்சம் குயில்கள் பறவைகள் இருக்குது. அந்த குயில்கள்லாம் என்ன சொல்லுது, இல்லை இல்லை அவள் பாடுறதை கேளுங்க, அவள் குரலை கேளுங்க, அவள் எங்க இனம் அப்படின்னு குயில்கள் சொல்லுதான். இது போல மயில்கள் எங்க இனம் சொல்லுது, அன்னம் எங்க இனம் சொல்லுது, குயில்கள் எங்க இனம் சொல்லுது. இப்படி போட்டி போட்டு வள்ளியை எங்க இனத்துக்காரி அப்படின்னு சந்தோஷமா அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவ என்ன பண்ணுறா, இந்த கல்லை விட்டு எரியறதுக்கு முன்னாடி இப்படி சுழன்று ஒரு சுற்றி அந்த கல்லை தூக்கி போட போகிறா. அப்படி சுற்றுறப்போ தன்னைத்தானே நின்ன இடத்துல ஒரு சுற்றும் பொழுது அந்த கூந்தல் எப்படி பறக்கும், அந்த ஆடை
மேலாடை எப்படி பறக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த இடங்கள்லாம் ரொம்ப நுட்பமான மென்மையான இடங்கள். உடுக்கை வெந்திடும் இடை துவள எரிகள் ஒளி கிளம்ப உணவுக்குள் பறவைகள் உரத்தெழும்பியே அவரவர் கிளையோடு மறைவாக. இந்த கல்லை எரிஞ்ச உடனே எல்லா பறவைகளும் போய் அவங்க சுற்றத்தாரோட மறைஞ்சு உட்காந்துருச்சான். எங்கேயும் வெளியில போயிடல, ஒளிஞ்சு உட்காந்துச்சு. கொஞ்சம் தூரத்துல போய் எல்லாம் பறந்து தூரமா போயிடும்ல, அப்படி போல போய் ஒளிஞ்சிட்டே இவளை பார்த்துட்டு இருக்கு. அந்த உடையிற்கு நடுக்கம் வந்திரு கிளைகளும் வழிகளும் நடக்க இன்புற ரகசிய அந்த நரை கிளம்பிய வயதோடு புனமுதில் இப்போ முருகன் வரப்போறாரு. அந்த ட்ரெஸ்ஸு அப்படி சுத்துறது எல்லாத்தையும் அழகாக எடுத்து காமிக்கிறார் ஆண்டவர் பாடல்களில். அதுக்கப்புறம் இப்போ நாரதர் வராரு. நாரதருக்கு இந்த மாதிரி சேட்டைகள்லாம் முன்னாடி வந்திருப்பார் இல்லையா, அவர் பார்க்கறதுக்கு வராரு. முருகன் முதுமை கோலத்தில் வர்றாரு. பசிக்குது, ஏதாவது சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே அந்த கதை தான். இடையழகு, அவளுடைய இடையழகு சிவபெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கிற உடுக்கையை போல இருந்தது. அந்த கூந்தல் அப்படி இருந்தது. ஒரு ஆடை அலங்காரம், அதை அந்த சுழலும் பொழுது அந்த மேலாடை அவ்வளவு அழகாக சுற்றுச்சு. எரிஞ்ச சிறு கல்லானது ஓசை எழுப்பிட்டு போச்சு. அந்த ஓசையும் விழுந்த இடமும் திணைக்கதிரில் உண்டுகிட்டு இருந்த பறவைகள்லாம் தனக்கு ஆபத்துன்னு ஒரே நொடியில் சுற்றத்தோட அத்தனை பறவைகளும் பறக்க தொடங்கி ஒலி கேட்ட பிறகு ஓரமாக உட்காந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ மயில்கள் குயில்கள் எல்லா பறவைகளும் இப்படி உறவோன்னு சொல்கிறப்போ இவ லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற பெண் தேவ மங்கை போல இருக்கு அப்படின்னு வியப்படைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மறைஞ்சு மறைஞ்சு வெளியேறினதுக்கு அப்புறம் அங்கே யாருமே இல்லை அப்படின்றப்போ இப்போ மறுபடி அந்த நாரதரும் முருகனும் வந்தாங்க. அங்கே யாரும் இல்லையா, எல்லாம் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க பறவைகள்லாம். இவங்க 2 பேரும் வர்றாங்க. முதியவரா வர்றாரு. வள்ளிக்கிட்ட பசிக்குதுன்னு கேட்குறாரு, தாகமாக இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ பாவம் அப்படின்னு கொஞ்சம் தேனும் திணை மாவும், அவங்க இருக்கிறதே திணை பணம் இல்லையா, அங்கே திணை நிறைய இருக்கு, அவங்ககிட்ட விளைஞ்சி இருக்கு. அதில் திணை மாவு அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. காட்டில் நிறைய தேன் கிடைக்கும். அது முக்கியமான உணவு, சுவையான உணவு, சத்தான உணவு. அதனால இப்போ வள்ளி என்ன பண்ணுறாங்க, வந்தவருக்கு கொஞ்சம் திணை மாவும் தேனும் கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு தண்ணி கேட்குறாரு. தண்ணியும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, அம்மா என்கிட்ட கொஞ்சம் வேலைப்பாடு மிகுந்த வளையல்கள்லாம் இருக்குது, அதை நீ போட்டு விடுறேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இவன் என்ன பண்ணுறா, முதல்ல நான் போட்டுக்கிறேன் அப்படின்றா. அதுக்கப்புறம் சரி போட்டு விடுங்க அப்படின்னு கையை நீட்டுறா. இவர் பிடிக்கிறதுல எல்லாம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, இவர் தான் இப்போது திருவிளையாடல் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்காரு. அப்போ வள்ளி அவர் சாப்பாடு கேட்டப்பையோ, அவர் பார்வையை கண்டோ, அவருடைய பேச்சை கண்டோ வள்ளி மயங்கவே இல்லை. கையை பிடிச்சாலும் கூட, வளையல் போடும்பொழுது கூட அவளுக்கு அந்த மயக்கம் வரல. ஒரு ஆடவன் தன்னை தொடர்தான மயக்கம் வரல. ஏன்னா அவர் ஒரு முதியவர் அப்படின்ற எண்ணத்திலேயே அவள் பார்க்குறா. என்னென்னவோ செய்து பார்க்குறாரு, என்னென்னவோ பேசி பார்க்குறாரு. ஒன்றும் வள்ளியோட மனசில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ வந்த வேலை முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை துணைக்கு கூப்பிடுறாரு. அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போது விநாயக பெருமான் என்ன பண்ணுறாரு, யானையாக வடிவெடுத்து அங்கே வர்றாரு. ஒரு பெரிய பிளிரல் போடுற சத்தமாக. இந்த சத்தம் கேட்டவொடனே வள்ளி என்ன பண்ணுறாங்க, பயத்தில் திரைப்படத்தில் எல்லாம் காமிப்பாங்க, இடிச்சா போய் அந்த தலைவனை கட்டி பிடிச்சிப்பாங்க பயத்தில். அது போல் வள்ளி போய் முருகனை தொட்டுட்டாங்க, கட்டி பிடிச்சிட்டாங்க. இப்போ சீன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வள்ளி முருகனை அவளாக தொடணும். இதுதான் அங்கே சூழ்நிலை. இப்போ வந்தாச்சு, தொட்டாச்சு.
இறைவன் திருக்காட்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது, திருத்தணிகைக்கு போயிடுறாங்க. இவ்வளவையும் இந்த அழகான பாடலில் சொல்லியிருக்காரு. மிக நளினமாக எடுத்து காட்டியிருக்கிறது. அந்த பறவைகள்லாம் என்னோடையணும் அப்படின்னு சொல்கிறது, அந்த உடுக்கை வென்றிடு இடை துவள எரிகள் ஒலி கிளம்பவும் உணவுகள் பறவைகள் உரத்தெழும்பிய அவரவர் கிளையோடு மறைவாக ஒருத்தரிந்திய பரனதனில் உலவி உரைத்த பண்களும் அதிவதனமும் இவள் உருக்கமும் திரு விரைகுலம் என மயில் குயில் எல்லாமே சேர்ந்து நடுக்கும் வந்திரு கிளைகளும் வழி செல்லும் நடக்க இன்புற ரகசியம் அறியும் நாரத பிரபுவும் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி அப்படியே பாடலை கூட்டிகிட்டு போகிறார். அந்த அழகான பாடல் திருப்புகழ் போன்ற நடையில் இந்த ஒரு பாடலில் தான் அதிகமான தத்துவங்களை புதைச்சி வைக்கிறது. மெயின் கருத்து இருக்குது. முருகன் வள்ளியை திருமணம் பண்ணுறது, வள்ளி அவருக்காக தவம் பண்ணுறது, இப்போது திருமணம் கூடுறதுக்கு விநாயக பெருமான துணையோடு சேர்த்துக்கிட்டு திருமணம் முடிஞ்சது. இது இருக்குது. எல்லாரும் சொல்லிய கதை, புதுசு கிடையாது. ஆனால் அது சொன்ன முறை ரொம்ப அழகாக நளினமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த திருப்புகழ் மாதிரியான பாடல்கள் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழி என்னாலும் மேமே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்து ஒரு மிக அருமையான ஒரு தத்துவ கருத்தை உபதேசம், பேருபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளலார் அதே மாதிரி உபதேசம் பேருபதேசம் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பேருபதேசத்தை ஒரு ஒழிச்சு வச்சிருக்கிற ஒரு பாடல். அடுத்த பாடலில் அடுத்த பதிவில் அடுத்த பாடலை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.